இவ ஆளும் சரியில்லை, தோரணையும் சரியில்லை, மொழியும் சரியில்லையே. இவ முறைக்கிற முறைப்ப பார்த்தா இன்னைக்கு நம்மள உசுரோட விடமாண்டா போல இருக்க. ஏன் இப்படி பண்ண சொல்லு, ஏன் இப்படி பண்ண? என்னடா இது டிசைன் டிசைன் அழுகுது இந்த பாப்பா? அழுவான்னு பார்த்தா ராக படிச்சுட்டு கிடக்கு பாரு. என்ன இம்சை, பிள்ளைய பெத்து விடுவான்னு பார்த்தா இங்க பேயதான் பெத்து போட்டிருக்காவ. என் நேரமும் சும்மா நெய் நெய்னு அழுதுகிட்டே இருக்கு. வாயில போட்டுரும் பார்த்துக்க, மூச்சு கட்டாம இருக்கலண்ணா. ஐயோ, ஏய் ஏய் குட்டி சாத்தான், உசுர வாங்காத. மூச்சு கட்டாம இருந்தா இருக்க மாட்டியா? நீ கேட்டதை வாங்கி தரேன்னு சொல்றோம்ல, சத்த வெளியில கேட்கக்கூடாது. மூச்சு. நாமளும் இந்த இடத்த காலி பண்ணலான்னு பார்த்தா எங்க அந்த கிளவி இன்னும் போய் தொலைய மாட்டேங்குது. இங்கேயே நின்று நம்ம உசுரையே வாங்குது. எவ்வளோ நேரம் வந்தோமா, 2-3 சாமானை வாங்கி போட்டோமா, வீட்டுக்கு கிளம்புனோமான்னு இல்லை. ஏய் ஏய் குட்டி சத்தம், வாய மூடு. சீ, இந்த பிள்ளையோட பெரிய தொல்லையா போச்சு. உங்க அப்பங்கார எங்க போய் தொலைஞ்சானோ தெரியல. அந்த ஆளை தேட வேண்டாமா? இப்படி ஓயாம அழுதுகிட்டே இருந்தா இதுல மட்டும் நல்லா விவரமா இருக்க. பார்க்க சின்ன பிள்ளையா இருந்தா இங்கே இரு பாப்பா. நீ சும்மா கரைஞ்சிக்கிட்டே இருந்தேன்னு வையேன், அங்கிளுக்கு எரிச்சலா இருக்கா, அப்புறம் கோவம் கோவமா வரும். அப்புறம் எப்படி உங்க அப்பனை தேடுறது, உன்னை கொண்டு போய் ஒப்படைக்கிறது? எம்மா சரியான விளந்தே சேவலா இருக்க மாட்டிருக்கு. எம்பிட்டு விவரமா பேசுது. பாக்கிறதுக்கு சின்ன பிள்ளையா இருக்க, வாயில வரல வச்சு சப்பிட்டு கிடக்கு. இதுக்கு என்னத்த புரிய போகுதுன்னு பார்த்தேன். நல்லா புட்டு புட்டு விவரமா வைக்குத நம்ம விஷயத்தெல்லாம். ஐயே பாப்பா, என்ன பார்த்தா என்ன புள்ள பிடிக்கிற மாதிரியா தெரியுது? நீ சிரிச்சுக்கிட்டே வந்தா தானே அங்கிளுக்கு டென்ஷன் ஆகாம நிம்மதியா உங்க அப்பனை தேட முடியும். அதுக்காண்டி தான் உங்ககிட்ட கோவப்படுறேன். நம்ம அந்த கடையில பார்த்தோம்ல ஒரு அங்கிள், அந்த அங்கிளுக்கும் உங்க அப்பனுக்கும் சுத்தமா ஏணி வச்சாலும் செட் ஆகாது. 7ஆம் பொருத்தம் தான். 2 பேரும் எப்பவுமே முட்டிக்கிட்டே கிடப்பான்வ. அதான் அவன் மேல உள்ள கோவத்தை உன் மேல காட்டிடக்கூடாதுன்னு தான் உன்னை தூக்கிட்டு வந்தேன். அவன் அப்பமும் உங்க அப்பா மேல உள்ள கோவத்தை உன் மேல காட்டுறதுக்காண்டி தான் எங்கேயோ தூக்கிட்டு போயிடுவானுன்ற பயத்துல தான் முன்னெச்சரிக்கையா நான் உன்னை கடத்துறதா அவங்கிட்ட சும்மா புருடாத விட்டுட்டு வந்தேன் பார்த்துக்க. மற்றபடி மெய்யாலுமே என்னை பார்த்தா என்ன புள்ளக்குட்டிக்காரெல்லாம் கடத்தி விற்கிற மாதிரியே தெரியுது. என் முகத்தை பார்த்தா அப்பாவி கணக்கா இல்லையாக்கும். எல்லா பிள்ளைங்களும் என்னை பார்த்து தான் ஓடி வந்து கொஞ்சிட்டு கிடக்குங்க. நீ தான் என்னை பார்த்து இப்படி மிஞ்சிட பார்த்துக்க. நீ அழுவுறதும் உன்னை சமாதானப்படுத்துறதும் இதுலயே இன்னைய பொழுது ஓடி போயிடுச்சுன்னா பிறகு உங்க அப்பா நீ என்னென்ன தேடுறது, நான் உன்னை கொண்டு போய் கொடுக்கறது. நேரம் ரொம்ப கடந்துன்னா வையேன், அந்த கடையில பார்த்தோம்ல ஒரு அங்கிள், அவன் திரும்ப வந்து உன்னை தூக்கிட்டு போயிட்டானா அப்புறம் உங்க அப்பனுக்கு யார் பதில் சொல்றது? எங்க சரி பாப்போம். என்னது இஸ்கம்? இந்த அண்ணாச்சி கடையில திங்கத்துக்கு என்னெல்லாம் பண்ட வாங்கி போட்டுருக்காருன்னு இங்கிருந்து பார்த்தா ஒன்னும் தெரிஞ்சு தொலைய மாட்டேங்கி. எத்தே இப்படி தூர தள்ளி வாங்க, கடையில என்னென்ன இருக்குன்னு பாப்போம்.
நீலாம் ரொம்பலாம் சிரமப்படாண்டாமா. இந்த கொள்ளு புண்ணாக்கு சிமெண்ட் ஜல்லி செங்கல் அப்புறம் இந்த சாந்தெல்லாம் குழச்சி பூசுவாங்கல அதுக்காண்டி கொஞ்சம் போல வாங்கி போட்டிருக்காரு. என்னெல்லாம் வேணும்னு சொல்லு, ஒண்ணு விடாம அத்தை வாங்கி தாரேன். ரவி, எல்லாரும் இதுல என் மானத்தைய வாங்குற நீ வீட்டுக்கு வா, சோத்துல விஷம் வச்சு தரேன் பாரு. அவ்வளவு லேசெல்லாம் இந்த கட்ட போய் சேராது. பாம்பு காது இருக்கு. பிடிக்கலனா வேணும்டா போய் பாரு என்னென்ன கிடக்குன்னு. ராத்திரி பார்த்து கழுக்கு சுலுக்கிக்கிட்ட போகுது. பிறவே ராத்திரி உன் புருஷன்காரன்ட்ட ஏனுங்க கழுத்து திருப்பிக்கிச்சு ஒரு பக்கமான்னு சொல்ல, அவன் தைலத்தை தேய்க்கிறேன்னு சொல்லிட்டு அவன் மேல இருக்கிற கோபத்துல கழுத்தை ஒரே அமுக்க அமைக்கிற போறான். எல்லாம் நம்மள முடிச்சு விடுறதுலயே குறியா இருக்குதுங்க. அம்பிட்டு பகையா நம்ம எல்லாத்தையும் சம்பாதிச்சு வச்சிருக்கோம். அப்ப நம்ம பெரிய ஆளுதான். இந்த அன்னத்தையும் மிஞ்சிரும் போல இருக்கே. என்னக்கா கண்ணாலே கடையை அளக்குறிய போல. எத்தனை சாமார்னு என்ன பிரயோஜனம்? எனக்கா சோத்துல விஷம் வைக்கணுன்ற போடி போக்க தவளை. உன்னைய மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்பேன் என் வாழ்க்கையில. கிழிச்சே பேசி பேசியே தொண்டை தண்ணி அம்பிட்டு வத்து போச்சு. ஏலே, அந்த ஐஸ் பெட்டிக்குள்ள இருந்து சில்லுன்னு ஒரு கலர் இருந்தா எடுத்து கொடு பாப்போம். என்னது கலரா? ஆமால, அந்த 10 ரூபா போட்டுருப்பாவல அந்த கலரு. அதான் ஃப்ரூட்டி எடுத்து கொடு. மேங்கோ ஃப்ரூட்டி ஃப்ரெஷ் அண்ட் ஜூசி. பாட்டி கேட்கறதுக்கு என்னவோ நல்லா தான் இருக்கு. ஆனா காசுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது கொடுக்கணும்ல. என்னது காசா? காசா கேக்குறேன். யார பார்த்து கேக்குற நீனு? உங்ககிட்ட தான் காசு கொடுத்தாதான் கலர் கொடுப்பேன். யாருடா இவன் சுத்த கூறுகட்ட பையலா இருக்கா? காசு நச்சரிச்சுட்டு முதல்ல கலரை கொடுத்து தொலை, அதுக்கு பிறகு காசை கொடுக்க. சும்மா தொணன்னுட்டு தொண்டை தண்ணி வத்தி போச்சேன். தொண்டை வேற கரகரன்னு இருக்கு, தாகம் வேற எடுத்து தொலையுது. உசுரை வாங்கிட்டு போல இருக்கு. அதான் சில்லுன்னு ஒரு கலரை குடிச்சா கொஞ்சம் தொண்டைக்கு இதமா இருக்குமேன்னு பார்த்தா காசு கொடு அது இதுன்றான். என்ன ஓசிரியா கடன் எடுத்துறாங்க? சும்மா வரவங்க போறவங்களுக்கு எல்லாம் காசு இல்லாம கலரை தூக்கி கொடுக்கறதுக்கு கொடுப்பானா? எங்கிட்ட கொடுப்பாங்க? கையில ஒத்த பைசா கூட கிடையாது. தொடச்சி வச்சிருக்கிய உங்க அப்பா நான் கொடுப்பான். யாரு? எங்க அப்பனா? அப்ப நீ சுடுகாட்டுக்கு தான் போகணும். பின்ன செத்தவங்க கிட்ட காசு வாங்கினோம்னா சுடுகாட்டுக்கு தான் போயாகனா? செத்தவி என்னைக்கு உசுரோட எந்திரிச்சு வந்து காசு கொடுத்துருக்காவ, கடையில சாமான் செட்டுலாம் வாங்கியிருக்காவ. அடியே சின்ன பிள்ளைகிட்ட பேசாடிதே. அட நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். உங்க அப்பா எங்கள கூப்பிடல, முதல்ல இந்த லிஸ்ட்டை கொடுத்துட்டு போறேன். அவையிட ஊர்ச்ச வர பயிருப்பாவன்னு சொன்னோம்ல. அட பாட்டி நீங்க வேற, இந்த அக்கா சும்மா விளையாடுறாவ. இவே சொல்ற மாதிரிலாம் இல்ல. எங்க அப்பா வீட்டுக்குள்ளதான் போயிருக்காவ. எதுக்குல? உனக்கு தங்கச்சி பாப்பா ரெடி பண்றதுக்காண்டியா? அடி இந்த கிறுக்குச்சு நீ அடிச்சு பாத்திரியா இல்ல நான் அடிக்கவா? பாட்டி இந்த அக்காளுக்கு எப்பவுமே விளையாட்டு தான். எப்ப கடைக்கு வந்தாலும் இப்படிதான் என்ன சீண்டி பாப்பாவ. பரன் மேல பெரிய அண்டா குண்டாலாம் கிடக்கான். அது எங்க அம்மா கொசரம் பத்தலன்னு எடுக்க முடியலன்ட்டாவ. அந்தாலதான் எங்க அப்பா போய் எடுத்து கொடுக்கலான்னு உள்ள போயிருக்காவ. சின்ன பிள்ளைகிட்ட தேவையில்லாம வாய் கொடுக்கணும். கிழவிக்கு கோவம் தலைக்கு மேல ஏறுது போல. என் அறிவு கேட்டாலே போதுண்டி அந்த பிள்ளைகிட்ட கிடந்து வாய் அடிச்சது. முதல்ல வீட்டுக்கு போட்டி. ரொம்ப தான் சௌரியம். நான் என்ன நீங்க வச்சாலா? வானா வரத்துக்கும் போனா போறதுக்கும். நீங்க தானே கடைக்கு போய் தகவல் சொல்லிட்டு வானியே, அந்த ஆளதான் போயிட்டு வந்தேன். உன்னை எவன்டி கூப்பிட்டான்? ஏண்டி கடைக்கு போனியா? வேலையை முடிச்சியா? அந்த வீட்டுக்கு போய் ஒளிய வேண்டியதானே? அதுக்காண்டி என் பரத்தாலேயே கொடி பிடிச்சு அலைவியா? என்ன நாயா என் பரத்தாலேயே மோப்ப பிடிச்சு அலையிறதுக்கு? கிழவி நீ ரொம்ப ஓவரா தான் கால வர இருட்டி. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு நாள் மொத்தமா உனக்கு ஆப்படிக்கிறேன் பாரு. எனக்கு ஆப்படிக்கிறதா இருக்கட்டும், முதல்ல செவுத்துல உன்னால ஒரு ஆணிய கையாடாம அடிக்க முடியுமா? அதுக்கு துப்பு இருக்கா உனக்கு? நீ எனக்கு ஆப்படிக்கிறத பத்தி பேச வந்துட்ட. போடி முதல்ல வீட்டுக்கு. வேணும்டா இந்த கடை பக்கத்துலயே ஒரு குழிய நோண்டி அதுக்குள்ளேயே உட்காந்துக்க. யார் யார் வராங்க போறாங்க, யார் யார்ட்ட வம்பு சண்டை இழுக்கலாம், என்னென்ன பொருள் ஆட்டையை போட்டு திங்கலான்னு ஓசில வாங்கி. ஏதேது நான் குளிக்கல உட்காந்துட்டா உங்களுக்கு ரொம்ப சௌகரியமா போயிரும்ல எனக்கு கல்லறை கட்டுறதுக்கு. அத நான் சொல்லல, நீதான் உன் வாயால சொல்ற. இந்த கிழவி கிட்ட விடிஞ்சதுல இருந்து கூட்டூர்ல அடையிற வரைக்கும் ஒரே சண்டை தான். போட்டு போட்டு தொண்டை தண்ணியே வச்சு போச்சு. எப்பா அந்த கலரை கொண்டாப்பா, வேணும்ட்டா அந்த பெரியம்மா அக்கௌண்ட்ல எழுதிக்க. இவ்வளவு நேரம் அந்த பாட்டி உங்களை திட்டும் போது கூட உங்களை பத்தி ஆனா எனக்கு ஏன் இப்படி இருக்காங்கன்னு பார்த்தேன். இப்ப நீங்க உண்மையிலே சுத்த கூறு கெட்ட குக்கரு தான். என் நிலைமண்ணா அவ்வளவு தூரம் கேவலப்பட்டா போச்சு. போறவங்க வர்றவங்களா ரோட்ல கிடக்குது எல்லாம் என்ன பார்த்து இந்த நண்டு சிண்டு முதற்கொண்டு கிண்டல் அடிக்கிற அளவுக்கு ஜாம்ல சிரிக்கா என்ன பார்த்து கிறுக்கா. ஏய் உச்சக்குடிமி ஒரு இடத்துல இரண்டி எதுக்கிட்டு இங்க தங்கிட்டு ஓடி ஆடி சாடிக்கிட்டு வெள்ளி பானையில வந்து விழ போற பாரு நீனு. அப்பா இன்னும் வரலன்ட்டு அம்மா கடுப்புல இருக்கா போல.
வந்தன் வச்சுக்கேன் அந்த தலையில தொங்கிட்டு இருக்கு பாத்தியா, இங்கிட்ட அங்கிட்ட ஒரு 2-3 முடி, அது ஒண்ணு இல்லாம ஆக்கிரும் பாத்துக்க. ரொம்ப தான் சௌரியம். நானும் அதுக்காண்டி தான் காத்து கிடக்கேன். இந்த 2 முடி கிடக்கத்தானே உனக்கு குறுகுறுன்னு வருது. எப்பவுமே என்ன ஓடி விரட்டி உன்னால புடிச்சு அடிக்க முடியலன்னு இந்த முடி தானே உன் கையில அகப்பட்டுக்குது. இதை புடிச்சு தானே என்ன நங்கு நங்கு நல்லா முதுகுல குத்துறேன். இது இல்லாட்டு உன்கிட்ட அடி வாங்காம தப்பிச்சுக்கலாம்ல. ஐயோ பாவம் பிள்ளை, அடி வாங்காம தப்பிச்சுக்கலாம். தப்பு கணக்கு போடுது. ஒண்ணு மாதிரி அவளும் ஒரு பிள்ளை தானே. அவ பாரு எப்படி அடக்க உடக்கமா ஒரு கரையில உட்கார்ந்து இருக்கானு. பாப்பா மாமா எப்பா நம்ம தலை தப்பிச்சுது. ஏண்டி அப்பா வந்துட்டாவ்ல, என்னமோ அவியில அம்மா வறுத்தெடுப்பாவனா? அவியில காணுன்ற கோவத்தை தானே நம்ம மேல காட்டிட்டு கிடந்தாவ. என்ன பாரு அப்பா வந்தாச்சா, இனி பிரச்சனை இல்ல, நம்ம பாட்டுக்கு நிம்மதியா விளையாடிட்டு கிடக்கலாம். அவிய 2 பேரும் என்னென்ன முட்டிட்டு கிடக்குது. ரொம்ப தான் ஆசை உனக்கு. பின்ன ஓயாம நம்மள இடிச்சிட்டு கிடந்தா எவ்வளவு நடந்தா ஒரு மனுஷி பொறுப்பா? எம்மாடி பாப்பா, வீட்டுக்கு வேண்டிய அம்புட்டு சாமானியம் வாங்கிட்டு வந்தாச்சு. எல்லாம் சரியா இருக்கான்னு ஒருக்கா சரி பார்த்துக்க. மாமா என்னம்மா? என்னாச்சு மாமா, உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா? இல்லையே, ஏன் மறந்துட்டீங்களா மாமா? ஓ ஆமால்ல, மன்னிச்சுக்கம்மா, நான் ஏதோ ஒரு கவனத்துல. பரவாயில்ல மாமா. ஆமா என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா? உங்க மனசுல எதையோ போட்டு குமைச்சிட்டு கிடக்கிய போல இருக்கே, அதனாலதான் உங்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்றதே மறந்து போச்சு. பிரச்சனைனா பிரச்சனை இல்ல, ஆனா பிரச்சனை தான். ஏற்கனவே உங்க பொண்டாட்டி ரொம்ப தெளிவா இருப்பா பாருங்க, அதான் நீங்க நல்லா தெளிவா இன்னும் குழப்புங்க. பிரச்சனையா இல்லையா? ஆமா ஆமா. என்ன மாமா என்னாச்சு? ஏன் என்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு யாரோ எதுவும் சொன்னாவளா? உன்கிட்ட நான் எந்த விஷயத்த மறைச்சிருக்கேன்? இதை சொல்லாம போக நான் ஒரு சின்ன குழப்பத்துல வந்தேனா, அதான் இம்புட்டு தப்பு நடந்து போச்சு. என்ன குழப்பம் உங்களுக்கு புதுசா இப்போ? அதான் அத்தையே சரி கட்டியாச்சுல, பிறகு என்ன? ஐயோ மாமா பாத்து, நீங்க விறகு கட்ட பக்கத்துல நிக்கிறீங்க பாருங்க, சுற்று போகுது. அந்த கடைக்கு கொஞ்சம் நவுண்டு நில்லுங்க. இப்ப சொல்லுங்க என்னாச்சு? என்னன்னு சொல்றது, அந்த சேகர் பைய கிடக்கான்ல. ஆமா, அவளுக்கு என்னாச்சு? அவன் எப்ப என்ன பார்த்தாலும் என்கிட்ட வந்து என்னன்னு, எப்படி இருக்கிய, மைன் எப்படி இருக்காவ, பிள்ளை எல்லாம் சும்மா இருக்கானு குசல விசாரிப்பான் பாத்துக்க. பக்கத்து தெருவுல தான் இருக்காவ, அந்நாடு பாப்பாவ, இருந்தாலும் நித்தமும் அப்படிதான் கேக்குறாவ. அதான் ஏன்னு புரிய மாட்டேங்கி. அது அவன் சரக்கு போட்டுப்பான் பாத்துக்க. அது எனக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் அப்படி மழுப்பெல்லாம் பேசுறாரான் தோற. ஓ, அதுக்கு அப்படி வேற அர்த்தம் இருக்கா? ஆனா என்னன்னு தெரியல, இன்னைக்கு என்ன பார்த்ததும் பயந்து விழுந்தடிச்சு ஓடினா பாத்துக்க. அதான் எனக்கு ஒரே புதிரா இருக்கு. அப்ப காலையில தண்ணி போட்டிருக்க மாட்டாவளா இருக்கும், அதான் நல்லா தெளிவா இருப்பாவ. அதான் உங்களை பார்த்ததும் பயந்து விழுந்தடிச்சு ஓடி இருப்பாவ. ஏன்னா நீங்க அவில கண்டதும் அவிய சட்டையை பிடிச்சி உலுக்கி, உனக்கு இன்னத்துக்கு இங்க என்னல சொல்லின்னு 1008 கேள்வி கேட்டு குறைஞ்சிருவேல, அதுக்காண்டிதான் பயந்து ஓடி இருப்பாவளா இருக்கும். இல்ல குடிக்கலனாலும் என்கிட்ட வந்து நல்லா தெளிவா தான் பேசுவான். ஆனா அவன்கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்கிற மாதிரி தோணுது. தப்பா? அவன் முகமே சரியில்லை பாத்துக்க. பேய் அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்னவோ தெரியல, ஒன்றும் சரியா படலை. காலையிலேருந்து மனசே சரியில்லை, ஒரு மாதிரி வலிக்குது. எனக்கு எதுவும் பிரச்சனை எதுவும் வருமோன்னு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளெல்லாம் திக்கு திக்கு நடிக்குது. ஐயோ, என்ன இந்த மாமா இப்படி குட்டையை குழப்புறாரு? இவங்க இப்படி சொன்னாங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனை வருமே. இன்னைக்கு என்ன வில்லங்க வரப்போகுதுன்னு தெரியலையே. நீங்க தேவையில்லாம பயப்படாதீங்க மாமா. அதே இன்னைக்கு விசேஷத்துல வீட்டுல கிடக்காம வெளியில சுத்தி தலைறாருல, அதான் நீங்க பார்த்து கேட்பீங்கன்னு பயந்துதான் ஓடி இருப்பாரு. கண்டிப்பா வேற எதுவும் பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்காது. என்னமா போ, ஒன்றும் இல்லாம இருந்தா சரிதான். மாமா இப்ப என்னம்மா? இல்ல மாமா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. யோசனையா? ஆமா மாமா, என் மனசுக்கு பட்டுச்சு. நான் சொல்றேன், அதை ஃபர்ஸ்ட் முழுசா கேட்டு அதுக்கப்புறம் அது சரிப்பட்டு வருமா வராதன்றத நீங்க சொல்லுங்க. வீடுகளாம் ரொம்ப பலமா போடுறத பார்த்தா இதே பெரிய குண்டை தூக்கி தலையில போட போற போல இருக்கே. நாளா உங்க தம்பி மாதிரிலாம் இல்லப்பா. தண்ணி அடிக்க மாட்டேங்கிறியோ? ஏமா? என்ன மாமா நீங்க, நான் சொல்ல வர விஷயத்தையும் மறந்துடும் பாத்துக்கோங்க. கிண்டல் அடிக்கிற நேரமா இது? சரி சொல்லுமா, கோபப்படாத. இல்ல மாமா, நாம எல்லாம் என்னதான் நம்ம வீட்டுக்குள்ள 1008 பிரச்சனை இருந்தாலும் ஒரு பண்டிகை விசேஷம்னு வரும்போது ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடுறோம். சரி, ஆனா இந்த சுந்தரிக்கு யார் இருக்கா மாமா நம்மளை விட்டா? இப்ப என்ன, அவங்க எல்லாரும் இங்க இருக்கணும் அதானே? ஆமா மாமா. இதை சொல்றதுக்கா இப்படி பயந்து சாகுற? இல்ல மாமா, நீங்க ஒன்றும் சொல்ல மாட்டீங்க, உங்களை பத்தி எனக்கு தெரியும். ஆனா அத்தைக்கு சுந்தரினாலே 8 அடுக்கு தீய எதிரில் எறிகிற மாதிரி அவளை கண்டதும் கோவம் குபு குபுன்னு கொப்பளிச்சுட்டு மேல பொங்கிக்கிட்டு வரோம். இதுல அவளை நம்ம வீட்டுக்கு கூப்பிடணும்னு சொன்னா கண்டிப்பா நம்ம வீட்டுல ஒரு பெரிய பிரளயமே வெடிக்கும்ல. அதுக்காண்டிதான் ஒரு பக்கம் யோசனையாவும் இருக்கு, அதே பக்கம் ஒரு பக்கம் ஆசையாவும் இருக்கு.
யோசனையை தூக்கி தூர போட்டுட்டு ஆசையை முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டிட வேண்டியது தானே? அதுக்குதான் மாமா உங்ககிட்ட சொல்றேன். நாம ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி அவளை இங்க கூப்பிட்டுருவோமா? நீ சொல்கிறத கேட்கும்போது நீங்க வேணா அத்தை கிட்ட கொஞ்சம் பேசி பாக்குறீங்களா? நானா? என்ன நானா? மாமா நீங்க சுந்தரி வீட்டுக்கு கூப்பிடணும்னு சொல்லாதீங்க. அவ பேரை கேட்டாதான் அத்தைக்கு பிடிக்காது. ஆனா நீங்க சித்தியை பத்தி சொல்லலாம்ல. என்னதான் உங்க தம்பி அப்படி இப்படின்னு இருந்தாலும் அத்தைக்கு அவர் மேல கொஞ்சம் பாசம் இருக்கதானே செய்யுது. அவங்க 2 பேரோட பேரை சொல்லி பேசாம நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டா என்ன? அடடே இது நல்ல ஐடியாவா இருக்கே. எவடி அவன்? நான் தாண்டி. என்னது? இங்க இங்க நாங்க எங்களுக்குள்ள பேசிட்டு கிடக்குறோம். நீங்க எதுக்கு தேவையில்லாம இங்க கிராஸ் டாக் ஆகுறீங்க? அங்க அப்பாட்ட தானே பழக்க விட்டுட்டு இருக்கீங்க. அவங்க கிட்ட பேசுங்க. அதான் நான் பார்த்தேன். ஹேய் ஜாலி, சித்தி வந்தா செமையா இருக்கும்ல. நம்ம அம்மாக்கு சித்தி எவ்வளவோ மேலு. அத பூமாரி கிட்ட கேட்டா தெரியும். பொறாம பொத்துக்கிட்டு வலிது. ஏமா இம்பட்டு நேரமா அப்பாவை காணோம், எங்க போனாவளோ தெரியல. பிள்ளைங்களை வேற குளிப்பாட்டணும்னு புலம்பிட்டு தானே கிடந்த. இதே சித்தி இங்க இருந்தாவனா எல்லா வேலையும் அவில பாத்துக்கிடுவாவில. நீயும் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். வெளியில போற அப்பாவை வீட்டுல புடிச்சு வச்சு எல்லா வேலையும் அவில வாங்காண்டால அவிய பாட்டுக்கு நிம்மதியா வெளி வேலையெல்லாம் பாப்பாவில. இல்லைன்னா அப்பாவுக்கு நிம்மதியா வெளியிலயும் வேலை பார்க்க முடியாது, வீட்லயும் வந்து எதுவும் செய்ய முடியாது. இங்கிட்ட அங்கிட்ட தத்தளிச்சுட்டு தானே கிடப்பாங்க. அதுக்கு சித்தி வர்றது எவ்வளவு மேல் தானே. அவங்க இருந்தாங்கன்னா உனக்கு ஒத்தாசையா இருக்கும்ல. ஆமா ஆமா சித்தி தானே, எல்லா வேலையும் தானே. நல்லா கழட்டிடுவா. ஏன் பாப்பா உனக்கு? சும்மா காமெடிக்கு. நாம இம்புட்டு தூரம் அவ இங்க வர்றதுக்காக மெனக்கட்டு எப்படி இல்லாம திட்டம் போட்டுட்டு கிடக்குறோம். ஆனா அத்தை வந்தா என்ன சொல்லுவாவளோ தெரியல. அதை நினைக்கும் போது தாங்க மனசுக்குள்ள திக்கு திக்குங்குது, வயிற்றுல புளிய கரைக்குது, பயம் வேற உடம்பு ஃபுல்லா சும்மா ஜிவ்வுன்னு பரவுதுங்க. அவ இல்லாம நீயும் பயந்து மற்றவங்களையும் பயத்தில் சாகடிக்காதம்மா. பிள்ளைங்களாம் இம்புட்டு கொண்டாட்டமா இருக்கு, நீயும் சந்தோஷமா இரு. நாம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். சரியா? ஆட்டுங்க.